உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிக அற்புதமான ஒரு இனிப்பு செய்தியோடு வந்திருக்கிறேன். என்னவென்றால் குரு அதிச்சாரம். அதிச்சாரம்னா என்னங்கிறதுனா ஒன் ஸ்டெப் நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் அதிச்சாரம்னு சொல்லுவாங்க. குரு பகவான் தன் நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்லுகிறார். இதுக்கு பேர் தான் அதிச்சாரம்னு பேர். இப்போ மிதுன ராசியில் இருந்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். அடுத்து கடகத்திற்கு ஒன் ஸ்டெப் ஹைக்காக போகிறார். ஒன் ஸ்டெப் ஹைக்கா மிதுன கடகத்துக்கு செல்லும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது? ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்திலே சனியுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அதே மாதிரி குருவுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் நோட்டபிள். காரணம் என்னன்னா சுபக்கிரகமாக அறியப்படுகிறார். ஜோதிட சாஸ்திரத்திலே சுபக்கிரகம்னா டிஃபால்ட் சுபக்கிரகம் யாரு? குரு தான். குரு மிஞ்சின சுபக்கிரகம் யாரும் கிடையாது. அதனாலதான் குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். இந்த குரு எதை பார்த்தாலும் அது வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு வருகின்ற அக்டோபர் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செல்லுகிறார். பின் டிசம்பரில் மீண்டும் மிதுனத்துக்கு திரும்புகிறார். அந்த அதிச்சார பயிற்சினால் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யார் குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்க போகுது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அவ்வகையிலே ராசி ரீதியாக பார்க்கலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், செய்தி ஒன்று கொண்டு வந்தேன். ஒரு நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? 8ஆம் இடத்திலே மறைந்த குரு பகவான், அஷ்டம குருவாக கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அக்டோபர் 18க்கு அப்புறம் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். அடடா அடடா, இந்த 9ல் குருவை பார்த்து 12 வருஷம் ஆச்சு. 12 வருடங்களுக்கு முன்பு இதே மாதிரி குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்தார். எப்போ? 2014. அப்போதான் நீங்கள் வீடு வாங்கிறது, உங்களுக்கு குழந்தை ஓகே ஆனது. இந்த பீரியடெல்லாம் அந்த பீரியட் தான். குழந்தை, கல்யாணம், இந்த பீரியட் 2013-14 மன மகிழ்ச்சியை தந்த வருடம். 9ல் குரு வந்த வருடம். அதே மாதிரி இப்போ 9ல் குரு வரார். குரு பகவான் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு முன்னோட்டம் 9ல் போகிறார். விருச்சிகராசிக்காரர்கள் வாழ்வினுடைய அடுத்த படிநிலையை அடைவீர்கள். கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் கார், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் வீடு, என்னென்ன கிடைக்கணும்னு நினச்சதோ அது எல்லாத்தையும் கொடுத்துருவார் இந்த குரு பகவான். சார் ஒன்றும் இல்லை, சனியே உங்களுக்கு 5 கூடிய சனி இவ்வளோ அவருக்கு அருளாசி புரியும் பொழுது குரு பகவானுடைய பொன்னான பார்வை, 9ஆம் இடத்து குரு பகவான் பார்வை எப்படி வீணாகும்? 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9லிருந்து 5 உங்களுடைய 9, 10, 11, 12, 1 உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்த்ததுக்கப்புறம் அடுத்ததாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார், களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், ஃபாரின் போகிறவங்களுக்கு ஃபாரின் போவீங்க. எல்லா இடங்களையும் பார்க்கிறார். 9ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் சகல விதமான சம்பத்துகளையும் தருகிறார். 9ஆம் இடத்திலிருந்து 5, 7, 9. 9ஆம் இடத்துக்கு குரு வர்றதே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். 9ஆம் இடம் என்பது உங்களுக்கு பாதகாதிபதி சந்திரனோட வீடு. அந்த வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறார். அப்போ அதிர்ஷ்டங்கள் பெருகுகின்ற நேரம். ஏன்னா உங்களுக்கு சாதாரணமாக எல்லாருக்குமே குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு வந்தாலே நல்லது. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் உச்சம் பெற்ற குரு பகவான். 9ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் சார், சும்மா கிடையாது. குரு 9ல் வந்தாலே நல்லது. அவர் உச்சமான குரு பகவானா வந்தா இன்னும் டபுள் டமாக்கா, ட்ரிபிள் டமாக்கா பலன்கள் எல்லாம் அப்படி வாரி வாரி வழங்குவார் குரு பகவான். இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ, சாப்பிடு சாப்பிடு கொடுத்துட்டே இருப்பார். என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுப்பார். குரு பகவானுடைய பொன்னான பார்வை 5ஆம் இடத்திலே உங்களுக்கு 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். அதே நேரத்தில் இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கின்ற ஒரு நேரம். சார் ரொம்ப நாளாக பணத்தை கொடுத்தேன் சார், எனக்கு கிடைக்கவே இல்லை, இழந்த செல்வம்லாம் எனக்கு கிடைக்குமா போன்ற நல்ல நேரம். புதிய புதிய இன்னோவேஷன், ஐடியாலஜி என்பதெல்லாம் கிடைக்கின்ற நேரம். இந்த தொழிலை நம்ம ஏன் எப்படி பண்ணணும், இதுக்கு பதிலாக மாற்றி இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே போன்ற ட்ரை அவுட்ஸ், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதெல்லாம் இந்த மாதம் தான் நடக்கும். குரு பகவானுடைய அடுத்த குரு பகவான் எங்கே வரார் உங்களுக்கு? இந்த 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது
இந்த புதிய ஐடியாலஜிலாம் உருவாக்குறார். ஏதேனும் ஒரு ஐடியாலஜி. குரு எதை செய்தாலும் அது நன்மைக்கு, குரு எதை செய்தாலும் அதனுடைய உங்களுடைய வளர்ச்சிக்கு. உடம்பை பார்த்துடுறாரு சார். உடம்புல இருக்கிற வியாதிகள் எல்லாம் போயிடுது. என்னென்ன வியாதியோ உடம்புல அது எல்லாம் போயிடுது குரு பகவானுடைய பார்வையால். சார் கல்லீரல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தேன், பெருங்குடல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். கல்லீரல், மண்ணீரல், எல்லா ஈரலும் சரியாக போயிடும். குருனாலே உங்களுக்கு என்ன, லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ட்ரிங்க்ஸ்னால பாதிக்கப்பட்டவர்கள், ஏதாவது உடம்பை கெடுத்துக்கிட்டவங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு துரித உணவுகளால் பாதிக்கப்பட்டவங்க, உங்களுக்குலாம் ரொம்ப நல்ல காலம். அந்த உடம்பை சரி பண்ணி ஃபேட்டி லிவரே இல்லாமல் பண்ணிடுறாரு. குருவினுடைய பார்வை உடம்பு மேலே படும் பொழுது உடற்சோர்வுகள் இருந்தால் அந்த சோர்வுகள்லாம் சரி பண்ணிடுறார். உடற்சோர்வே இனி இல்லை, துன்பம் இல்லை, பிணி இல்லை, எதுவும் இல்லை, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறார். குரு 9 பார்ப்பதை போல ஒரு நல்ல விஷயம் இந்த உலகில் எதுவும் இல்லை. காரணம் குருவினுடைய அனுக்கிரகம் அந்த மாதிரி. அதே நேரத்தில் தங்கம் சேர்ப்பவர்கள், தங்கம் வாங்கணும், நான் வாழ்க்கையில் தங்க நகைகள் நிறைய வாங்கணும் சார், என் மனைவிக்கு தங்கம் வாங்கி போடணும்னு ஆசையாக இருக்குது சார், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், அவளுக்கு ஒரு 5 பவுன் செயின் அவள் கழுத்தில் போகணுன்னு எனக்கு ஆசை சார், அது மட்டும் நிறைவேறவே மாட்டேங்குது. இன்றைக்கி 5 பவுன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1.25 லட்சம் 1.5 லட்சம் சொல்கிறேன் சார், நான் எங்கே சார் போகிறது? அதை வச்சு ஒரு கார் வாங்கினா கூட ஓட்டிட்டு அலையலாம் போல இருக்கு. இன்றைக்கி ஒரு கார் செகண்ட் ஹேண்டாக வாங்குற ரேட்டும் கோல்டு ரேட்டும் ஒன்றா இருக்குது. நான் தொழிலை பார்ப்பேனா இல்லை ஜுவல்ஸ் எடுத்து கழுத்தில் போட்டுக்கோனா, நியாயம்தான். பட் ஆனால் குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தங்க நகைகள் சேர்வதற்கான ஆப்ஷன் சேர்த்திருக்கிறார். மிக அற்புதமான காலம். விருச்சிக ராசிக்காரர்கள் சிறப்பு. இறையொருள் நிரம்பிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய உங்கள் ராசிக்கு தனகாரகனாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானம், யோகாதிபதி, குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியான வியாழன் குரு பகவான் முழுச்சுபர். அவர் இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அவர் அதிசாரத்தில் ராசிக்கு 9ஆம் இடம் பாகியஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. அது போக வக்ர நிலைக்கும் வரப்போகிறாரு. அக்டோபர் மாதத்துலேருந்து உங்களுக்கு மார்ச் வரைக்கும், 2026 மார்ச் வரைக்கும் இந்த குருவோட நிலை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதிசாரம் மற்றும் வக்ர பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிசாரம் அப்படின்றது முன்னோக்கி வர்றது, வக்ரம் அப்படின்றது பின்னோக்கி போகிறது. இந்த 2 நிலைகளில் குரு தன்னோட, அதாவது நார்மலாக இல்லாமல் முன்ன பின்ன ஆசிலேட் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய யோகர் குரு பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்ய போகிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே நம்ம சொல்கிறது மந்திர சித்தி பெற்றவர்கள்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு இறை அருள் பரிபூர்ணமாக பெற்ற ஒரு ராசிக்காரர்கள். அது ரொம்ப விசித்திரமான ஒரு நிலையில் அது இருக்கும். அதை இவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள், தெய்வ அனுகூலங்கள், தெய்வீக உணர்வுகள், தெய்வ தன்மைகளை உணர்றது, இதெல்லாம் அவ்வளோ எளிதாக எல்லாத்துக்கும் கிடச்சிடாது. நீங்கள் உணர்ந்த விஷயங்களை நீங்கள் வெளியில் சொல்கிறது பார்த்திங்கன்னா, சொன்னீங்கன்னா கூட நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஏதோ பொய் சொல்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி, ஆனால் ஒரு ஜோதிடராக எங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு தன்மை இருக்குது, இறைத்தன்மை உண்டு, அமானுஷ்யங்களை உணரக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்கக்கூடிய நான் பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அப்படி சொல்லும்போது நிறைய நண்பர்கள் நம்ம சேனல்லையும் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள்லையும் கூட இதை பார்த்துட்டு பேசினேன். ஆமாங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அது மாதிரிலாம் நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படிலாம் சொல்லி எனக்கு நீங்கள் பேசுகிறது சரிதான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அன்பு இருக்கிறதுல, கோவம் இருக்கிறதுல குணம் இருக்குன்ற மாதிரி அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100% பொருந்தும். இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசாரத்தில் வரக்கூடிய குரு என்ன பலன் செய்ய போகிறாரு? 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்க குரு அதிசாரத்தில் பாகியஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. இந்த பாகியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்குமான அந்த குறிப்பிட்ட காலங்களில் 3 மாதங்களில் அதீத யோகங்களை, அதியோகங்களை, சிறப்பான முன்னேற்றங்களையும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி கொடுக்க போகிறாங்க. மன நிம்மதியும் சந்தோஷமும் நற்பெயரும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கே குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் இருந்த சங்கடங்கள், அவப்பெயர்கள் நீங்கி உங்களுக்கு நற்பெயரும் நற்புகழும் கிடைக்க போகுதுன்றத சொல்லலாம். அதோடு சேர்த்து பொருளாதார முன்னேற்றமும் அடைய போகிறீங்க அப்படின்றதான் உண்மை. அது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சனியோட நிலை. சனி இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அர்த்தாசிரம ஸ்தானமான 4ஆம் இடத்துல ராகு இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ ராகுவுக்கு குரு பார்வை 8ஆம் இடத்துல மறைஞ்சு நின்று கொடுத்துட்டு இருந்தார். இப்போ ராகுவுடைய பார்வையை ராகுவுக்கு பார்வை கொடுக்காம குரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அவங்க 5ஆம் இடமான மனோஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு பார்வை கொடுக்க போகிறாரு. அது அதிசார நிலையில் திரும்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் வக்ர நிலைக்கு போன பின்னாடி ராகுவுக்கும் பார்வை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். கிட்டத்தட்ட நீ அடுத்து உங்களுக்கு அக்டோபர்லேருந்து 2026 மார்ச் வரைக்கும் குருவுடைய அனுகூல நிகழ்வு தொடர போகுது. குரு உங்களுக்கு சார் எப்பயுமே உங்களுக்கு யோகர் அப்படின்றதுனால, அவர் முழு சுபர் அப்படின்றதுனால
எங்கே இருந்தாலும் உங்களுக்கான யோக பலன்களை செய்யத்தான் போகிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் சரி, 12ல் மறைஞ்சாலும் சரி, எங்கே மறைஞ்சாலும் சரி, அவர் உங்களுக்கு யோக பலன் தான் செய்ய போகிறாரு. அந்த வகையில் இப்போ 8ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வெளியிட்ட தொடர்புகள் மூலயமா ஆதாயங்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய குரு தன்னுடைய உச்சஸ்தானமான பாகியஸ்தானம், உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் அமர போகிறார். குரு உச்சம் பெறுறார் அப்படின்னாலே நமக்கு பொருளாதார தடை நீங்குதுன்னு அர்த்தம். பணப்பிரச்சனை நீங்கிச்சுனாலே மனப்பிரச்சனைகள் நீங்கிடும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்த உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் வந்து தடையில்லாமல் வந்து சேர்றதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கே கிடைக்க போகுது. அதாவது உங்கள் ராசி அப்படின்றது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நற்பெயர்கள் வந்து சேரும். பேர் நல்ல இவரை நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோம் ஒரு நாள், இவர் செய்த செயல்கள்லாம் சரியானது தான், நம்ம தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படின்ற மாதிரி உங்களை பழி சொன்னவங்க, உங்களை சங்கடப்படுத்தினவங்க தன்னோட தவறை உணர்ந்து உங்களை புகழக்கூடிய நிலைக்கு வர போகிறாங்க. இதெல்லாம் குருவோட அருளால் இந்த அதிசார நிலையின் மூலயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு மகர ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அப்போ உங்கள் முயற்சிகள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியாக போகுதுன்றதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி சனிக்கு பார்வை கொடுக்கப்படுறது. சனி குரு தொடர்பு அப்படின்றது உச்சம் பெற்ற குரு, உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துல யோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு பார்வை கொடுக்கும்போது உங்கள் தொழிற்சாலைகளை வந்து நீங்கள் விரிவுபடுத்துறது, உங்களோட தொழில் நிறுவனத்தை அடுத்தடுத்த நகரங்களுக்கு கிளைகளை நிறுவுறது, இதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக சனி குரு சேர்க்கை, திரிகோண தொடர்பில் வரக்கூடிய சேர்க்கை வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அது இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு 3 மாதங்களில் வந்து அதிசார நிலையில் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்குமான காலத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பயன்படுத்தலைனாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாகியாதிபதியான யோகாதிபதியான குருபகவான் பாகியஸ்தானத்திலிருந்து அந்த யோகங்களை அவங்களுக்கு கொடுப்பாரு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மூலியமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சமும் ஒரு தெளிவும் வெற்றியும் கிடைக்க போகுது அப்படின்றதான் உள்ளபடியே உண்மை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு லாஸ்ட் ஒரு 6 மாத காலமாக எனக்கு பணம் பிரச்சனை அதிகமாக இருக்குது சார், நிறைய கடன் அதிக வட்டிக்கு வாங்கிட்டேன். அது தொழிலில் இருக்கவங்களும் சரி, வேலையில் இருக்கவங்களும் சரி. தொழிலில் இருக்கவங்க வேறு வழி கிடையாது, வாங்கி தான் பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. வேலை போயிருக்கோம், வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த வேலையில் பிரச்சனை வந்து வேலை போனதுனால என்ன இருக்குன்னா, உங்களால் சரியாக இஎம்ஐ கட்ட முடியாமல் அதுக்காக திடீர்னு ஒரு வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் அந்த வட்டி கடன் அதிகமாகிட்டே இருந்து இப்போ 2 சைடு ப்ரெஷரில் இருக்கீங்க. ஒரு ஹவுசிங் லோன், பர்சனல் லோன் கட்ட முடியாமல் இருக்கீங்க. அதே நேரத்தில் அந்த வெளில வட்டிக்கு வாங்கினாலும் அவங்களும் 2 சைடு துரத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த அதிசார வக்கர பயிற்சி. ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார் அதிசாரத்தில். அது எப்போ நடக்குதுன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நடக்குது. அடுத்த 140 நாட்களுக்கு அதிசாரம் பெற்று வக்கரம் அடைய போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசியை பார்த்தோன்னே என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் பிரச்சனைனால தான் சார் என்னால் நான் வட்டிக்கு வாங்கிட்டேன், வேறு வழி இல்லை, எவ்வளோ நாள் கடன் கட்டாமல் இருக்கிறது, வீடை காலி பண்ண சொல்கிறாங்க, இப்படின்றதுனால தான் வாங்கியிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் முதல்ல தீரும், வேலை கிடச்சிடும். அதேமாதிரி வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷனோட ஒரு வேலை கிடைக்கும், சம்பள உயர்வோட வேலை கிடைக்கும். அதான் ரொம்ப விசேஷம். ஏன்னா விருச்சிக ராசி என்பதில் எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒரு சம்பளம் அதிகமாக இருக்கணும் சார், சம்பளம் அதிகமானால் தான் என்னுடைய கமிட்மெண்ட்ஸ்லாம் நான் மீட் அவுட் பண்ண முடியும். அந்த சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் இந்த அதிசார வக்கர பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். அந்த பண வருவாய் வரும். அந்த பண வருவாய் எப்படி வரும்னா, யார் மூலமாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, மாமனார் மாமியார், உங்களுடைய மைத்துனன் மச்சான் மூலமாக கூட உங்களுக்கு உதவிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 மாதத்தில் அதிகப்படியான கடன், அதை தீர்க்கறதுக்கு எப்படி தெரியாமல் அலைஞ்சிட்ருக்கீங்க. சார் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சால் காசு வந்துடும், முடிய மாட்டேங்குது, அந்த ப்ராஜெக்ட் முடியும். நான் வந்து ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அதில் பணம் லாக் ஆகிடுச்சு, வர வேண்டியது இருக்குது இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த பணம் வரும். அதேமாதிரி பிஸ்னஸில்
ஆர்டர்ஸே இல்லை, நான் கொட்டேஷன்லாம் நிறைய கொடுத்துருக்கேன், அடுத்த வாரம் தரேன், அதுக்கு அடுத்த வாரம் தரேன், அப்படியே இழுத்துகிட்டே வந்துட்டாங்க சார். நானும் பார்த்தீங்கன்னா பணத்தை எல்லாத்தையும் பொருளை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் இருக்குது, விற்க மாட்டேங்குது. அந்த பிரச்சனைகள் தீரும். ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், பொருளை விற்பீங்க, காசு வரும், அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய பண வரவுகள் வரும். ஒரு பார்ட்னர்ஷிப் யாராவது ஒருத்தர் வருவாங்க, இல்லை ஒரு இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். முக்கியமாக ரியல் எஸ்டேட் செக்டரில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படியே ஹெல்டப் ஆகிருக்கும். அந்த ஹெல்டப் ஆனால் பல கோடி கடன். பெரிய பெரிய பிஸ்னஸ் எம்பையரே இன்றைக்கி ஆடிக்கிட்டு காரணம்னா அந்த கடன் பிரச்சனை. ப்ராஜெக்ட்லாம் அப்படியே ஓல்டு. அது வந்து ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை ஒரு லாஸ்ட் ஒரு 6 months அதிகமாக இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு வரும். நீங்கள் இப்போ கரெக்டாக யோசித்து நம்ம என்ன பண்ணால் இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளில வரலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தருவாய். இடம் இருந்து கூட விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், இல்லை இடத்த விற்காமல் நம்ம சமாளிச்சலான்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். அந்த எண்ணங்கள்லாம் தப்பு, நம்ம இடத்த விற்று நம்ம கடனை கட்டுவோம், இல்லை நம்ம வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான அதிச்சார வக்கிர பேச்சு. அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள் நிறைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு லாஸ்ட் ஒரு 9 monthsல மட்டும் நிறைய பேருக்கு பிரிவினை வந்திருக்கு, டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். அதெல்லாம் திரும்பி சேரக்கூடிய நேரம். அது ஒன்று நீங்கள் எதாவது தப்பாக பேசியிருப்பீங்க, அவங்க எதாவது தப்பாக பேசியிருப்பாங்க, இல்லை குடும்பத்தில் இருந்த சண்டையினால் நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் நிறைய பேர் இப்போ லாஸ்ட்டு 9 monthsல பிரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு, யாராவது வந்து மத்தியஸ்தம் பண்ணி சேர்த்து வைப்பாங்க. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு. குழந்தை இல்லை, 1 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி, 2 வருஷம் ஆச்சு சார், குழந்தை இல்லாதனால நிறைய அவமானத்தை சந்திச்சிட்ருக்கேன், நிறைய அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு வந்து இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான அவமானங்களை கொடுத்துருவோம். நல்ல குழந்தை இருக்கிறவங்களுக்கே குழந்தையால் அவமானம், அவங்க ஏதாவது ஒரு தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி, உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, குழந்தைங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும், வெளிநாடு போய் வேலை பார்க்க முடியும், வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான நேரம். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை. அங்கே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் மட்டும்தான் நடக்கல சார், பேசாமல் ஒரே ரூமில் வீட்டில் உட்காந்துட்ருக்கோம், இது ஏதாவது தீர்வு இருக்கான்னு யோசிச்சுட்ருக்கேன். அந்த பிரச்சனைகள் தீரும். அங்கே பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு, பொருளாதார நெருக்கடியோட வெளிநாட்டில் இருக்கேன், பேர் தான் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்கிறேன், ஆனால் பணமே இல்லை என்கிட்ட, பணமே இப்போ எல்லாமே நஷ்டத்தில் இருக்குது, என் மனைவிக்கும் வேலை போயிடுச்சு, எனக்கும் வேலை போயிடுச்சு, என்ன கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஒரு 6 மாதம் கழித்து வரப்போகுது. அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் வரப்போகுது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்ரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். சில ஜாதக அமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம், சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம். அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி, அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான், அதுவும் பசு நெய், சுத்தமான பசு நெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது நெகட்டிவான பலன்கள் இதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை, ஆலங்குடி அது மாதிரி உள்ள குருஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது, அது குருஸ்தலமே. சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம், அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு கேது தசை நடக்கும். இது எல்லாமே வந்து என்னென்னா, அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை வக்ர கிரகங்கள். இந்த வக்ர கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு, குரு தசை நடக்குது, அதே போல் சனி வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு, இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன நிவர்த்தி. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை, எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் நடக்கலை, சனி பயிற்சியாகவும் நடக்கலை, சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள். என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். அது நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எடுத்துடும். அது கொஞ்சம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது, அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, தேவ பிரசனம், கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், வாழ்க்கையில் நல்லா தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோள் பிரசனம், இந்த மாதிரி பல விதமான பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 21 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. மாணவர்கள்னு சொல்லணும், வயதானவர்களும் படிக்கிறாங்க. அதனால் வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.